राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। जय बोलो विश्राम घाट की जय। विश्रांति विश्रामம் அப்படின்ற விஷயத்தை எப்படி ஒரு நார்மல் லைஃப்ல வாட் இஸ் விஸ்ராந்தி அப்படின்னு பார்த்தோம். யோகிகளுடைய விஸ்ராந்தின்னு ஒன்று உண்டு. நான் நிறைய பேர் விசேஷமாக ஹிமாலயத்தில் நிஜமாவே சில யோகிகளை நான் பார்த்துருக்கேன். எதுவுமே அவர்களை பாதிக்காது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். நமக்கெல்லாம் டிராஃபிக்லேயே டென்ஷன் ஆகிடுறோம். யாராவது வண்டியை குறுக்கில் நிறுத்திருந்தானா டென்ஷன். எல்லாத்துலேயும் மனசை கட்டிக்கிறோம். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகும். எதுவுமே பாதிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னா ஹிமாலயத்தில் பார்த்துருக்கேன். அப்படியே இருப்பான். மழை குளிர் அது ஒரு விதமான விஸ்ராந்தி. ஜடபரதர் அப்படிதான் இருந்தார்னு இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படிதான் இருந்தார்னு இருக்கு. ரமண மகர்ஷி அவரோட போஸ்ட் பார்த்துக்கோ. நீங்கள் எப்படி திண்டில் கையை வச்சுட்டு விஸ்ராந்தியா நிஜமாவே அதெல்லாம் அதாவது நம்மளாம் படுத்தா தூங்கிடுவோம் இல்லை. விஸ்ராந்தியாக படுத்துட்டு இருக்கிறது அப்படி ஜஸ்ட் யோக நித்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரமண மகர்ஷியினோட விஸ்ராந்தி. சுவாமி விவேகானந்தருடைய ஒரு போஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். மாதிரி தான் ஒரு திண்டில் சாஞ்சுட்டு தலையில் அப்படி கை அப்படி சைடில் வச்சுட்டு இப்படி இந்த கோட்லாம் போட்டு ரொம்ப விஸ்ராந்தியாக உட்காந்துட்டு இருப்பார். அதே மாதிரி ரங்கநாதன் படுத்துட்டு ரொம்ப விஸ்ராந்தியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டு போஸ். ஸோ கண்ணனும் பலராமனும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்தாலும் எஸ் அப்படின்னு உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கட்டும். போன இதில் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒவ்வொரு நாளுமே தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். அது பெருமையில் இருக்கா, கடுப்பில் இருக்கா, கோபத்தில் இருக்கா, வெறுப்பில் இருக்கா, எதிர்பார்ப்பில் இருக்கா, ஏமாற்றத்தில் இருக்கா, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா? ஏன்னா நிறைய பேர் ராத்திரியில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பா. பகலெல்லாம் டல்லாக இருப்பா. உருள் டல்லாக இருப்பா. சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரிலாக்ஸ்ட். ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த நிறைய பேர் இந்த தீபாவளி ஆர்டர்லாம் எடுத்திருப்பாள். எல்லாம் முடித்தோன்னே அப்பாடான்னு படுத்துப்பா. ரொம்ப அழகாக இருக்கும் அவளுடைய அந்த ரிலாக்ஸிங் மூடு. நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். அப்படியே நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அதை. நான் முக்கியமாக திருநாய்கள் அந்த ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கிறது ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பல இடங்களில் மனிதர்களுடைய ரிலாக்ஸேஷன். நான் ரொம்ப அப்படி சில பேர் இந்த கோவிலில் அப்படி இந்த தூணில் சாஞ்சு இப்படி உட்காந்துட்ருப்பேன். பத்மநாபர் கோவிலில் நிறைய பார்த்துருக்கேன். பத்மநாபர் கோவிலில் ரிலாக்ஸிங் பிளேஸ் தான் வச்சுக்கோங்களேன். விஸ்ராந்திக்கான ஒரு இடம் திருவனந்தபுரம். நிஜமாவே
டைம் பொறுமையாக போ. ரொம்ப சிரமப்பட்டுலாம் வாழ வேண்டாம். தேமேன்னு இருக்கலாம். திருவனந்தபுரத்தில் இருந்துண்டு புலம்பிண்டு சிரமப்பட்டுண்டு டென்ஷனில் இருக்கிறத பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. நாங்களாம் திருவனந்தபுரம் போனால் அப்படி கோவிலை சுற்றி இப்படி பொறுமையாக நடப்பேன். அது எனக்கு வேகமே வராது. எனக்கு திருவனந்தபுரம் வாக்கிங் போகணுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு வாக் பண்ணும்போது மட்டும் தான் வேகம் இருக்கும். எனக்கு பத்மநாபர் கோயிலில் அப்படி ரிலாக்ஸ்டாக சும்மா அப்படி காலார நடக்கிறது, அந்த விஸ்ராந்தி எல்லாம் இப்படி இங்கே ஓரத்தில் உட்காந்துக்கிறது. குடும்பமான வரைக்கும் நான் உட்கார்றது இல்லை வச்சுக்கோங்க. நான் யாராவது வருவா பாப்பா பேசுவான்றதுனால அதுக்காக தான் இமயமலைக்கு ஓடிடுறது. ரிலாக்ஸாக நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம், கூட்டமே இல்லாத இடத்துல. அதுவும் நிஜமாகவே இந்த கார்த்திக் சுவாமி மலையெல்லாம் ஏறுவோம், துங்கநாதத்தெல்லாம் ஏறுவோம். யாருக்கும் நம்மள தெரியாது. அதில் அப்படி ஓரத்தில் அப்படியே மலை முகட்டில் உட்காந்து ஜஸ்ட் சீயிங் த வியூ. ஓ, அந்த விஸ்ராந்தி அது ஒரு டிவைன் உலகம். அதனால தானே மலை 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 இமயமலை ஓடிண்டே இருக்கேன்னா அதான் காரணம். விஸ்ராந்தி எங்கெல்லாம் டைம் கிடைக்கிறதோ உண்டாக்கிக்கோங்க. பிஸி ஆஃபீஸ் லைஃப் நான் ஒத்துக்கிறேன். 2 minutes 1 minute ரிலாக்ஸ். இந்த யோகாசனம் நான் பண்ணுவேன். குருஜி அப்பா இப்போ பண்ணுறது இல்லை, அப்பப்போ ட்ரை பண்ணுறேன், அப்பப்போ பண்ணுறேன். ஆனால் இப்போலாம் நடராஜாவாகிட்டேன். அதாவது நடக்கிறதே சுகமாக இருக்கிறதுனால அதை ஓடின்னு இருக்கேன். சுகம். மேபி குருஜி அப்பா இருந்தால் பெண்டு கைட்டிருப்பாருன்னு. இந்த யோகாசனத்தில் எல்லாம் பண்ணி முடித்தா இந்த சவாசனம்னு ஒன்று உண்டு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சும்மா அப்படி படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் அது புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா வாவ், அப்படியே நிஜமாகவே மைண்ட், பாடி, மசில்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் அப்படி ரிலாக்ஸ் ஆகும். கூல் ஆகணும். உடம்பும் மனசு அப்படி கொதிக்குது இல்லையா? ஏன்னா நாளை பயங்கர கோபக்காரன். இப்போல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். ஆனால் இன்னும் கம்ப்ளீட் அப்படி வரணும்னு பார்த்துட்டுருக்கேன். அந்த அழகான ரிலாக்ஸ்டு மைண்ட் செட் அது ஒரு தனி சுகம். நீங்கள் இந்த ரிலாக்ஸ்டு லைஃப் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறா. அதுக்கு கிடைச்சா போதுமே. அப்போ கிருஷ்ணனும் பலராமன் எவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன் அந்த விஸ்ராம் காட்டில். ஸோ போனதில் சொன்னேன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஓய்வெடுங்கள், மனதின் ஓட்டங்கள் அமைதியாகட்டும், காமமும் குரோதமும் பயமும் சந்தேகமும் வெறுப்பும் ஆல் த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான்லாம் காரில் போனால் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படி வேடிக்கை பார்ப்பேன். சிக்னலில் வந்துருந்தா ரைட் வண்டி நிறுத்தி ஜாலியாக வேடிக்கை பார்ப்பேன். ஒன்றும் ஆகிட போகிறதுலாம் 30 seconds 60 secondsல. எப்படி நான் புலம்பினாலும் கத்தினாலும் டென்ஷன் ஆனாலும் சிக்னல் கிடைக்கும் போது தானே போக முடியும். கூல், பார்த்துக்கலாம், நான் ஆகிட போகிறது. கண்ணன் ரிலாக்ஸ் பண்ண இடம் விஸ்ராம் காட். ஆதி வராகமூர்த்தி ரிலாக்ஸ் பண்ண இடம் விஸ்ராம் காட். இதுதானா சைத்தன்ய மகாபிரபுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இந்த விஸ்ராம் காட். சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு அப்படி இங்கே குளிச்சுட்டு யமுனையில் நல்லா நீச்சல் அடித்து விளையாடிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறமா ரிலாக்ஸாக ஆடி பாடி ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு ஆடி பாடி மயங்கி ஆனந்தத்தில் தளச்ச ஒரு இடம் இந்த விஸ்ராம் காட். இந்த விஸ்ராம் காட்டில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு சந்நிதி உண்டு. யமுனா சந்நிதி. யமயமி அப்படின்னு சொல்லுவாங்க.
யமி மந்திரான்னு பேர். அண்ணனும் தங்கையுமான ஒரு கோவில். யமராஜன் யமுனா, இவா 2 பேருமே சூரியனுடைய குழந்தைகள், ட்வின்ஸ். யமராஜனும் யமுனாவும் ட்வின்ஸ், ட்வின் பிரதர் ட்வின் சிஸ்டர், 2 பேரும் கருப்பாக இருப்பார். இன்னைக்கும் தீபாவளி வடநாட்டில் 5 நாள் உண்டு. தனத்ரயோதசி, அதுக்கு அடுத்தது நரக சதுர்தசி, அதுக்கு அடுத்தது தீபாவளி, அதுக்கு அடுத்தது பலி பட்யாமி, அதுக்கு அடுத்தது யமத்விதீயை. இந்த பலி பட்யாமி தான் கோவர்தன பூஜா, அப்படி கொண்டாடுறது உண்டு. யமத்விதீயை தான் ரொம்ப விசேஷமான லாஸ்ட் டே ஆஃப் தீபாவளி. அந்த யமத்விதீயைக்கு நிறைய பேர், இந்த குட்டி கோவில் சின்ன சன்னதி, அங்கே அத்தனை பேரும் வருவா. இந்த யமத்விதீயை பாய் தூஜ் அப்படின்னு பேர். ரக்ஷாபந்தன் போல பாய் தூஜ். ரக்ஷாபந்தனுக்கு சகோதரிகள் சகோதரனை தேடி போய் கையில் ராக்கி கட்டுவார்கள். நம்ம ஆவணியை விட்டம் இன்னைக்கு. ஓகே, பாய் தூஜ் யமத்விதியை அன்னைக்கு சகோதரன் சகோதரியை தேடிண்டு போகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த யமத்விதியை தான் யமுனாவோட பர்த்டே அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ யமராஜர் யமுனா தேவியை பார்க்க வந்தாராம் மதுராவுக்கு. ஸோ யமராஜன் யமுனா ராணி அவர்கள் மீட் பண்ண இடம் இந்த விஸ்ராம் காட் அப்படின்னு காண கிடைக்கிறது. சின்ன சன்னதி தான், ரொம்ப குட்டி சன்னதி, அவ்வளவு கூட்டம் வரும். ஸோ இந்த யமத்விதீயை தீபாவளியினுடைய 5வது நாள் அங்கே வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணுவாங்க. முக்கியமாக அன்றைக்கி சகோதரன் சகோதரி அக்கம் பக்கத்தில் இருக்கவா, பல பேர் ஊருக்கு தெரிஞ்சவாள்லாம், ஊரில் தெரிஞ்சவாள், ரொம்ப தூரத்தில் இருக்கவா, பக்கத்தில் இருக்கவாள்லாம் அன்றைக்கி தன்னுடைய சகோதரனை கூட்டிண்டு சகோதரி, இல்லாட்டி சகோதரியை கூட்டிட்டு சகோதரன் இந்த விஸ்ராம் காட் படித்துறைக்கு வருவார்கள். வந்து இந்த விஸ்ராம் காட்டில் தீர்த்தம் ஆடுவார்களாம். யமராஜன் வந்த அன்னைக்கு யமுனாதேவி ரொம்ப விசேஷமாக சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி யமராஜனை ரிசீவ் பண்ணலாம். அப்போ யமராஜன் கேட்டார், அம்மா இவ்வளோ என்ன பண்ணியிருக்க, அவனுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அப்போ யமுனாதேவி ஒரு விசேஷமான ஒரு வரம் கேட்டாலாம். நான் பிறந்த அன்னைக்கு, என் பிறந்த நாள் அன்னைக்கு எந்த சகோதரனும் சகோதரியும் இந்த இடத்துல அழகாக குளிக்கிறாளோ அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுதலை அடையணும். அவர்கள் மறந்தும் யமதர்மராஜனுடைய அந்த நரகத்துக்கு ஒரு கோர்ட் உண்டு, யமபுரியில் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பா, அந்த கோர்ட்டுக்கே அவர்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டார். உடனே அழகா யமராஜன் அதே வரம் கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்களில் இதே விஷயம்தான். யமராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு யமுனா ராணியின் இடத்துல என்ன வரம் வேணும்னு கேட்க, அப்போ யமுனா ராணி சொன்னாலாம், இந்த யமத்விதியை அன்னைக்கு எந்த சகோதரன் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போய் அவள் சமைச்ச உணவை சாப்பிட்டு ஆனந்தமாக சகோதரியோடு இருக்கானோ அந்த சகோதரனும் சகோதரியும் நரகலோகம் போகக்கூடாது அப்படின்னு, நரகலோகத்துக்கு அவர்கள் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கின்றாளாம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த யமராஜன் யமுனா கோவில். நீ கண்டே பிடிக்க முடியாது.
அப்படி இந்த விஸ்ராம் காட் நுழையிற வழியே கச்ச 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 கச்சன்னு கூட்டம் இருக்கும். இந்த பண்டாக்கள்லாம் எப்படியாவது நம்மளை பிடிச்சி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பார்ப்போம். நிறைய பேர் ஏமாற்றுவோம். எல்லா இடத்துல போனாலும் எல்லோரும் உண்டு வச்சுக்கோங்க. நிறைய கடைகள் இருக்கும். நம்ம ஜனங்களோ இந்த கடைகளை பார்த்தாச்சுன்னா மயங்கி போயிடுவா. அதுலேயும் அங்கே வச்சுருக்க அந்த கிருஷ்ணா ஃபோட்டோஸ், கிருஷ்ணா மூர்த்தி, ஐயோ நிஜமாகவே டெம்ட் ஆகும். நம்ம அந்த புல்லாங்குழல் என்னெல்லாமோ வச்சுருப்பாள். அது நிஜமாகவே இதுக்கு நடுவில் இந்த ஜனங்களை விஸ்ராம் காட் ஐஷண்டு போயிட்டு, இல்லைன்னா அந்த இடத்துல பஸ்ஸு வேன்லாம் வர முடியாது. அது எங்கேயாவது ஓரத்தில் நிற்க வச்சுட்டு ஆட்டோவில் வரணும். இல்லை நடக்கிறது தான் சுலபம். இந்த மதுரா கல்லிக்கு நடுவில் நடந்து வந்து அதுக்கு நடுவில் ஏதாவது டீ கடையை பார்த்தாச்சுன்னா நம்ம ஜனங்கள் தானாக நின்றுடுவார்கள். அது நிஜமாக நல்லா தான் இருக்கும். இந்த குல்லடு சாயின்வா, மண் குவளை இருக்கும் இல்லையா, மண்ணால் பண்ண டம்ளர், இட்ஸ் கால் குல்லடு சாய். நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் அது அந்த மண் வாசனையோட ஒரு சாய். அது எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் லைஃப்பில். அது சுகம். எதுவும் அதர்மம்லாம் கிடையாது. அந்த மண் குவளையில் நாங்கள் பாலும் குடிப்போம். அது அவளோட சௌகரியம். ஸோ அந்த குல்லடி சாய் அது எல்லாருக்கும் அது நடந்து ஒரு சாய் குடித்தா தேவலை அப்படின்னு தோணும். நமக்குன்னே சில சிஷ்யர்கள் உண்டு, குருஜே அப்படின்ட்டுருவான். அவெல்லாம் சரி கை குடிங்க அப்படின்னுடுவேன். சில பேர் அங்கே பக்கத்தில் ஜூஸ் குடிப்பா. இதெல்லாம் இந்த விஸ்ராம் காட் பக்கத்தில் தான் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி இந்த யமுனா கோவில் போகிறதே பாக்கியம். அதுக்கப்புறமா அந்த யமுனா கோவில் போனால் சின்ன சன்னதி அழகாக இருப்பாள். சகோதரனும் சகோதரியும். ரொம்ப பிடிச்ச ஒரு சன்னதி இந்த விஸ்ராம் காட்டில். ஸோ இந்த விஸ்ராம் காட் நுழையிற இடத்துல இந்த யமுனா சந்நிதி இருக்குது. நீங்களும் உங்கள் சகோதரர்களும் நன்றாக இருக்க பரிபூரண ஆசீர்வாதங்கள். நீங்களும் உங்கள் சகோதரிகளும் நன்றாக இருக்க பரிபூரண ஆசீர்வாதங்கள். அந்த படித்துறையிலேயே கிருஷ்ண பலராமரோட கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் குப்ஜா கிருஷ்ணனோட ஒரு சந்நிதி இருக்குது. அந்த இடத்துல ஒரு யமுனா தேவியினுடைய ஒரு சந்நிதி இருக்குது. இதெல்லாம் தான் மெயினாக அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அங்கே நிறைய பேர் நின்றுருப்பா, 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, இப்படி தான். அப்போ இருக்கிறதுல எது பெரிய நோட்டோ அதுதான் சொல்லுவாள். தம்பதியாக வாங்க, பூஜை பண்ணுறேன்னுவா, தேங்காவை கொடுப்பா, தியானம் கொடுப்பா. அங்கெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும். நீங்களாம் ஆசைப்பட்டு வாங்கிக்கிறது வேறு. நிறைய இடங்களில் தம்பதி ஜோடி, ஆந்திரா, தமிழ்நாடு, மദ്രാஸ், வாங்கன்னு கொஞ்சம் தமிழ்லாம் தெரியும் அவளுக்கு, கொஞ்சம் எல்லா பாஷையுமே தெரியும் வச்சுக்கோங்க. முக்கால்வாசி பேர், சில பேர் தேமேன்னு இருப்பா. நீங்கள் உங்களுக்கு தோன்ற தட்சணையாக போடலாம். சில பேர் இன்னும் போடு அது போடு சண்டையெல்லாம் போடுவாள். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்கணும். இதையும் தாண்டி தான் நீங்கள் பக்தி பண்ணணும் அந்த இடத்துல. பட் யூ கேன் ஃபீல் த ரிலாக்ஸ்ட் மூட் இன் விஸ்ராம் காட். இந்த விஸ்ராம் காட்டில் இந்த யமுனா சன்னதி சொன்னேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் யமுனா சன்னதிக்கு நேர் கிராஸாக ஒரு சன்னதி உண்டு. வசுதேவர் தேவகி சன்னதி சூப்பராக இருக்கும். அங்கே என்னன்னா வசுதேவர் தேவகி சந்நிதியில் கிருஷ்ண பலராமர்கள் இருப்பாள். இந்த நந்த கிராமம், நம்ம இன்னும் நந்தகாவு போகலை. நம்ம நந்தகாவு போனோம்னா நந்தகோபர், யசோதா, பலராமன், கிருஷ்ணன் இவெல்லாம் இருப்பாள். அந்த மாதிரி வசுதேவர் தேவகி கிருஷ்ண பலராமர்களோடு இருக்கிற ஒரு கோவில். அது சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் போக மாட்டோம், வெளியிலேருந்து வரவா, உள்ளூர்காரா போவா, கூப்பிடுவா. ஆனால் நிறைய பேர் இங்கே பணம் பிடுங்குவாள் நினச்சுமா. ஆனால் அந்த இடத்துல யாரும் பணம் பிடுங்கல வரைக்கும். எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு வசுதேவர் தேவகி கிருஷ்ண பலராமர் சன்னதியும் உண்டு. இது எல்லாம் விஸ்ராம் காட். இந்த விஸ்ராம் காட்டில் நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். அங்கே தான் முதல் முறையாக பார்த்தேன். என்னென்னா நிறைய பேர் தான் பிரார்த்தனை பண்ணிப்பா யமுனா மாதா கிட்ட, இல்லாட்டி கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பா. நடந்து கொடுத்துன்னா யமுனா மாதாவுக்கு புடவை வாங்கி சாத்துவார்கள். அந்த இடத்துல யமுனா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. போட்டில் தான் போக முடியும், தண்ணி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், யமுனாவுக்கு புடவையை சமர்ப்பிப்பாள்.
ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு பெரிய ரோல் மாதிரி கொண்டு வருவாள். அதில் என்ன பண்ணுவா, ஒரு போட்டில் யாரை சமர்ப்பணம் பண்ணுறாவளோ அவளை அழிச்சுட்டு போவாள். இந்த புடவையோட ரோல் அதை வச்சுக்கணும். அப்படியே அது அழகாக பிரிப்பா. லைனாக ஒவ்வொரு போட்டாக நடுவில் நிற்கும். இந்த புடவை அப்படியே வாங்கி 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 கடைசியில் போவாள். அந்த போட் முன்னாடி போய் அப்படியே இந்த போட்டெலாம் விலகிடும், நடுவில் இந்த போட்டெலாம் விலகிடும். அப்படியே யமுனா ராணிக்கு அந்த புடவை அப்படியே யமுனையில் அப்படி சமர்ப்பிப்பா. அப்புறம் அவங்களுக்கு இந்த வளையல், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், தேங்காய், புஷ்பம், தீபம் இது எல்லாமே யமுனா தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணுவார்கள். நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அப்படியே அந்த இடத்துல அந்த விஸ்ராம் காட்டே ஒரு சந்தோஷம்தான், ரிலாக்ஸாக இருக்கும். சீக்கிரம் நீங்களும் விஸ்ராம் காட் போய் தரிசனம் பண்ண யமுனா தேவியும் யமதர்மராஜாவும் அனுகிரகிக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, बोलो यमधर्मराजा की जय, बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो मथुरा धाम की जय, बोलो विश्राम घाट की जय. राधे कृष्णा.